திமுகவை குறித்து விமர்சித்து ஏதாவது ஒரு காணொளி பதிவு செய்யணும்னா நம்மவர்களே சிலர் இருக்கிறாங்க. எப்போதுமே திமுகவிற்கு முட்டு கொடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏன் தம்பி இந்த திமுகவை பத்தி பேசணும், உனக்கு பொழப்பு போடாதா? இந்த திமுகவை பத்தி நீ வீடியோ போடாம இருக்க மாட்டியா? இந்த திமுக வன்னியர்களுக்கு என்னெல்லாம் செஞ்சிருக்குது தெரியுமா? உனக்கு என்ன தெரியும்னு கேட்குறாங்க. சரி, ரைட்டு, வாஸ்தவம். ஒன்னே ஒண்ணுதான், இந்த காணொலியை பார்த்துட்டு திமுகவினராக இருக்கக்கூடிய வன்னியர்களுக்கு உரைத்தாலும் சரி உரைக்காவிட்டாலும் சரி, ரோஷம் வந்தாலும் சரி ரோஷம் வராவிட்டினாலும் சரி, ஆனால் ஒரே ஒரு கேள்வி, அண்டாவை தூக்கிட்டு திமுககாரங்க வராங்கல்ல, அந்த அண்டாவை தூக்கிட்டு வரக்கூடிய திமுகவினத்தை நம் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், படித்த பிள்ளைகள் ஒரே ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு அவர்கள் உரிய பதில் சரியாக சொல்லிவிட்டா நான் அவங்களை பத்தி பேசுறேன். எதுவும் இல்லை. நம்ம அண்ணன் ஒருத்தர் காலையில் ஏஐல போட்டிருந்தார், வெற்றிவேல் சமட்டியார்னு சொல்லிட்டு அண்ணன் போட்டிருந்தாரு. என்ன போட்டிருந்தாருன்னா, அண்ணாச்சி அண்ணாச்சி அண்டாம் வேணா அண்ணாச்சி 10.5% என்னாச்சு, இதை மட்டும் கேளுங்க. ஓட்டு கேட்டுட்டு யாராவது வந்தாங்கன்னா, அண்டாவை தூக்கிட்டு யாராவது வந்தாங்கன்னா, உங்க அண்டாலாம் எங்களுக்கு தேவையில்லை, 10.5% என்ன ஆச்சு அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பார்க்கும். திமுகவை சார்ந்தவர்கள் அவர்கள் கொடுக்கக்கூடிய அண்டாவும் குண்டாவும் உளுத்தம்பருப்பு அடிப்பதற்கும் தோரம்பருப்பு அடிப்பதற்கும் அரிசி அடிப்பதற்கும் தான் உதவும். மாறாக அதனுள் நம்முடைய மானமும் அடங்கும், நம் வீட்டு பிள்ளைகளின் எதிர்காலமும் அடங்கும். ஆனால் அவர்கள் கொடுத்த அண்டாவை தூக்கி எறிந்து விட்டு அவர்களிடத்திலே நாங்கள் எங்கள் வீட்டு பிள்ளைகள் அதிகாரத்தில் அமர்வதற்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்கவில்லை என்கிற கேள்வியை எழுப்புங்கள். அதிகாரம் அதிரும், நம் வீட்டு பிள்ளைகளினுடைய எதிர்காலம் செழிக்கும். உளுத்தம்பருப்பாக இருக்க போகிறோமா அல்லது உயிர்த்தெழ போகிறோமா? துவரம்பருப்பாக இருக்க போறோமா அல்லது துவண்டு விடாமல் எழப்போகிறோமான்றதான் இங்க விஷயம். நாம திமுகவை பேசணும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. நமக்கு அது ஒரு பெரிய கட்சியும் கிடையாது. ஏன்னா ஒரு சமூகம் வஞ்சிக்கப்பட்டு ஆண்டாண்டு காலமாக இந்த இனத்திற்கான உரிமைகள் மறுக்கப்பட்டு இன்னமும் இந்த இனத்திற்கு இடஒதுக்கீடு ஏன் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு ஏன் கொடுக்கல? சும்மா நாங்க ஏதோ பேசணும்னு பேசல. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலிலும் சட்டமன்ற தேர்தலிலும் இந்த சமூகத்திற்கான இடஒதுக்கீடை எடப்பாடியார் அவர்கள் தேர்தலுக்காக கொடுத்தார். நாங்கள் முழுமையாக உங்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாரு. என்ன ஆச்சு? இதை தான் கேட்கிறோம். நீங்க தானே சொன்னீங்க. அப்ப மண்டையில் உங்களுக்கு என்ன களிமண்ணா இருந்தது? ஓட்டு கேட்டு வரவங்கள்ட்ட அந்த கேள்வி கேளுங்க. அண்ணாச்சி 10.5% என்னாச்சு, அண்டா வேணா அண்ணாச்சின்னு சொல்லுங்க. அவன் துணியை வேணும்னு ஓடிடுவான்.